ஒரு அழகான ஊர்ல 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஒத்துமையா தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க. டேய், அந்த ஆஃபீஸ் ஓனர் இருக்கான்ல, இன்னைக்கு என்ன நாயை விட கேவலமா நடத்துறான்டா. அப்படி போட்டு திட்டுறான் தெரியுமா? ஏதோ அவனுக்கு அடிமை மாதிரி நான் வேலை செய்ய சொல்றான். நீ வேறடா, எங்க ஆஃபீஸில் அதுக்கு மேலே இவன் கார் கண்ணாடியை கூட நான் தான் தொடச்சி வைக்கணுமா, வேற யாரும் தொடச்சி வைக்கக்கூடாதாம்மா. காரை இவன் போகிறப்போ நல்லா சுத்தப்படுத்தி வைக்கணுமா. என்னை எந்த வேலைக்கு கூப்பிட்டுட்டு எந்த வேலையை செய்ய வைக்கிறான் பார்த்தியா? இவனுக்கெல்லாம் பணத்திமிரில் ரொம்ப தான் ஆடுறானுங்கடா. ச்சே. டேய், உங்களுக்காச்சும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேலை தெரியுமா? அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வரணுமா. காய்கறி வாங்கிட்டு வர்ற வேலையாடா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டுக்கு நேரத்துக்கு போய் காய்கறியெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு வரணுமா. இதில் அவன் பொண்டாட்டி அதுக்கு மேலே. இப்படிலாம் நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பணக்காரங்களாவே ஆக முடியாது. பேசாமல் இனிமேல் நம்ம பைக் திருட ஆரம்பிப்போமா? நம்ம ஒரு நாளைக்கு 3 பைக்கை திருடுவோம். மாதத்துக்கு எப்படியும் நிறையா காசு வரும்டா. என்ன சொல்கிற? அந்த பைக்கை அப்படியே விற்றுருவோம். அப்படி மட்டும் பண்ணோம், நம்ம மாதத்துக்கே 5 லட்சம் பக்கம் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஆளுகள்கிட்டலாம் நம்ம கேவலமாக திட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாதுடா. உங்கள் 2 பேர் முடிவில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே செய்வோம். சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ஓகே தான்டா. கண்டிப்பாக நம்ம இந்த வேலையை செய்வோம். எனக்கும் பண கஷ்டம் நிறைய இருக்குது. ஏதாவது இந்த மாதிரி ரூபத்தில் சம்பாரிச்சாதான் முடியும். நேர்மையான வழியிலலாம் போய் சம்பாதிக்க முடியாது நம்மளால. அதனால இப்படியே சம்பாரிச்சிருவோம். எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். ஆனால் ஒரு பயம்டா, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? டேய், எனக்கும் சம்மந்தம் தான்டா, ஆனால் பயமாக இருக்கே. நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? நம்மளை தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சு நடந்துக்கங்க. என்னன்னு யோசிங்க. அதெல்லாம் பயப்படாதீங்கடா, நான் பார்த்துக்கிறேன். சப்போஸ் யாராவது உங்களை திருடுறத பார்த்துட்டாங்கன்னா ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஓடி வந்துருங்க. அவங்க 3 பேரும் நல்லா பிளான் போட்டு நைட்டு திருட வரலான்னு கிளம்புனாங்க. அப்பா, நமக்கு ஒரு பைக்கு சிக்கி போச்சு. யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பைக்கை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். எப்படியாச்சும் பூட்டை முட்டும் உடைச்சிருவோம். வேகமாக அந்த வண்டி பூட்டை உடைக்க ட்ரை பண்ணான். ஒரு வழியாக வண்டி பூட்டை உடைச்சி பைக்கை திருடிட்டு ஓடிட்டான். அப்பா, நமக்கு ஒரு வண்டி கிடச்சிருச்சு. பைக் எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். அவனும் பூட்டை உடைச்சிட்டு அந்த பைக் எடுத்துட்டு வேகமாக போயிட்டான். அட, நமக்கு ஒரு பைக்கு கிடச்சிருச்சு. எடுத்துட்டு ஓடிட வேண்டியதுதான். நம்ம அதுக்கு சிவப்பு கலரு. நேற்று திருநம்ல அந்த 3 பைக்குமே 2 லட்சம் ரூபாய்க்கு நான் வித்துட்டு வந்துட்டேன்டா. அந்த 3 பைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புது பைக்கு. அதனால நிறைய காசுக்கு எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? பிடிங்க காசை. இனிமேல் நம்ம ஜாலியாக இருப்போம். நல்ல பெரிய பணக்காரங்க தான். எவங்கிட்டையும் போய் அடிமையாக வேலை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வச்ச சட்டம்தான். சரிடா, இன்னைக்கு நைட்டு திருடணும். அதனால வெள்ளனே போய் தூங்குங்க. நைட்டும் அதே மாதிரி திருட போனாங்க. அட, நம்ம ராசிக்கு ஹெல்மெட்டோட பைக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நல்ல மகராசன்னா. அட, என்ன இந்நேரத்தில் என் பைக்கு கிட்ட யாரும் நின்றுட்டு இருக்காங்க? அட திருடனா? திருட்டு பையலே நில்லுடா. ஐயோ, வண்டிக்காரன் பார்த்துட்டா, அன்னைக்கு செத்தோம். ஹெல்மெட்டைவாதி எடுத்துட்டு ஓடிடுவோம் பேசாட்டு. திருட்டு பையலே நில்லுடா, ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஓடுறானே. இங்கே வாமா லட்சுமி, இங்கே வா. ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். லட்சுமி, நம்ம பைக்கு கிட்ட எவனோ ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். பார்த்தா அவன் ஒரு திருட்டு பையன். என் ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஓடிட்டாமா. எப்படிதான் அந்த திருட்டு பசங்களாம் இங்கிட்ட அலையிறாங்களோ. என்னங்க, நீங்கள் பயப்படாதீங்க. என் தம்பிகிட்ட சொல்லி எப்படியாச்சும் அந்த ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சி தர சொல்கிறேன். என்ன, நீங்கள் காலையில் ஒன்றும் பதட்டப்படாமல் வேலைக்கு போங்க. சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஹெல்மெட் இருக்கும். நான் பெரிய வேலையை பார்த்து விட்டேன். நேற்று தெரியுமா? நேற்று நான் அந்த பைக்கை திருடும் போது அந்த ஓனர் பார்த்துட்டான்டா. நல்ல வேலை, நான் பைக்கை திருடுறேன்னு அங்கே இடத்துல நின்றுருந்தேன்னு வச்சுக்க, வாசமாக சிக்கியிருப்பேன். பைக் போனால் போதுன்னு ஹெல்மெட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். அட, என்னடா சொல்கிற? இதெல்லாம் வந்ததுமே சொல்லியிருக்க வேண்டியதானே. நல்ல வேலையாக போச்சு. ஹலோ அக்கா, சொல்லுக்கா. என்னது, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? எப்படி? ஆமாப்பா, காலையில் உங்கள் மாமா எப்பவும் போல தான் பைக் எடுத்துகிட்டு போனார். ஆனால் எப்பவும் ஹெல்மெட்டை போட்டிருப்பார். இன்றைக்கி என்னென்னா ஹெல்மெட் போடாமல் வந்துட்டார். எவனோ திருட்டு பையன் ஹெல்மெட்டை திருடிட்டு போயிட்டானா.
அப்படியாக்கா? சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மாமாவை பத்திரமா பார்த்துக்கங்க. ஒன்றும் பெருசாலாம் அவருக்கு அடிபடலைல, ஒரு நல்லாயிருவார்லக்கா. மாமாவை நல்லா பத்திரமா பார்த்துக்க. இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வந்துடுறேன் என்ன? சரிப்பா, சீக்கிரம் வாப்பா. எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் மாமாவுக்கு தலையில் தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்போ தான் ஸ்கேன் பண்ணவும் போகிறோம். சரியாயிரும்னு நம்புவோம். நீ பயப்படாம இருக்கா, எல்லாமே சரியாயிரும். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரேன் என்ன? சரிப்பா, நான் கடவுளை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கடவுள் காப்பாற்றுவார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீயும் வா என்ன? டேய், அக்காக்கும் மாமாவுக்கு என்னடாச்சு? சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. டேய், நீ நேற்று ஹெல்மெட்டை திருடினேல, அது எங்கடா திருடின? அது அந்த வடக்கு தெரு இருக்குல்ல, அது 3வது சந்துன்னு போட்டிருக்கும்ல, அங்கே ஒரு வீடு இருந்துச்சுடா மரத்துக்கிட்ட. அங்கே தான் நான் அந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல வேலையாக போச்சு. ஏன்டா இப்போ அதை கேட்குற? டேய், அது எங்கள் அக்கா வீடுடா. எங்கள் வீட்டில் நீ போய் ஹெல்மெட்டை திருடிட்டு வந்திருக்கிற. எங்கள் மாமா காலைல ஹெல்மெட் போடாமல் போய் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்காமா. எங்கள் வீடுக்கே இப்படி சூழ்நிலை வந்திருக்கு. நம்ம மற்றவங்க பைக்கு இப்படி தானே திருடிட்டு இருக்கிறோம். அவங்களும் இதே மாதிரி தானே நினச்சிருப்பாங்க. பாவம், நம்ம வீட்டுக்கு நடந்தால் நமக்கு எவ்வளவு சோகமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு நடந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அப்படி தானே இருக்கும். இனிமேல் எப்போவுமே எந்த பைக்குமே நம்ம எடுக்கவே வேணாம். எடுத்தவங்க பைக்கெலாம் நம்ம திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துடலாம். சரிடா, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கள் மாமாவை பார்த்துட்டு வரேன். சரிடா, இனிமேல் நம்ம யாருமே திருட வேணாம். சரி வா, 3 பேருமே சேர்ந்து ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு 3 பேருமே திருந்திட்டாங்க.